எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் 2027 பேஜுக்குரிய எனர்ஜெட்டிக்ஸ் வகுப்பு போயிட்டு இருக்கேன். 2027 பேஜுக்குரிய சக்திகள் எனர்ஜெட்டிக்ஸ் ஃப்ரீ கிளாஸ் போயிட்டு இருக்குது. இதுல நம்ம ஏற்கனவே வந்துக்கிட்டு 2 வகுப்பு போயிருக்குது. இந்த 2 வகுப்புலையும் நம்ம தோன்றல் வெப்பலும் வெப்ப உள்ளுரையும் அல்லது தான வெப்ப உள்ளுரை சம்பந்தப்பட்ட விடயங்கள் பார்த்திருக்கோம். இன்றைக்கு அதுல இருந்து அப்படியே தொடங்கிட்டு போகிறோம். தான வெப்ப உள்ளுரையில இன்னும் சில விடயங்களும் அடுத்து வந்துக்கிட்டு கேள்விகள் செய்யறது தாக்க வெப்ப உள்ளுரை அப்படி மாற்றம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்னும் என்ன செஞ்சுட்டு பார்த்துட்டு போகிறோம். ஓகே பிள்ளைகள், நம்ம ஏற்கனவே தோன்றல் வெப்ப உள்ளுரையும் தான வெப்ப உள்ளுரையும் பார்த்துட்டோம். அப்படின்னா தோன்றல் வெப்ப உள்ளுரைன்னு சொல்லி என்ன, தோன்றல் வெப்ப உள்ளுரைன்னு சொல்லிச்சுன்னா நியம நிலையில ஒரு மூல் பதார்த்தம் தோன்றும் போது நடக்கிற வெப்ப உள்ளுரை மாற்றம் தானே இந்த தோன்றல் வெப்ப உள்ளுரை மாற்றம் சொல்றது. அதே மாதிரி தான வெப்ப உள்ளுரைன்னு சொல்லிச்சுன்னா நியம நிலையில சரிதானே, தோன்றல் வெப்ப உள்ளுரை நியம நிலையில ஒரு மூல் பதார்த்தம் அதோட உறுதியான ஆகக்கூட்டு மூலங்கள்ல இருந்து உருவாகும் போது ஏற்படுற வெப்ப உள்ளுரை மாற்றம் தான் தோன்றல் வெப்ப உள்ளுரை மாற்றம் பார்த்தோம். அதே மாதிரி தான வெப்ப உள்ளுரை மாற்றம் சொல்லிச்சுன்னா ஒரு மூல் பதார்த்தம் மிகையான ஒட்சனோட மிகையான ஒக்சிஜனோட தகனம் அடையும் போது ஏற்படுற வெப்ப உள்ளுரை மாற்றம் தான் என்ன, இந்த தகன வெப்ப உள்ளுரை மாற்றம் சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். ஓகே பிள்ளைகள், சரியா? ஓகே, அடுத்த ஹெடிங் போடுங்க. என்னன்னு சொல்லிச்சுன்னா தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம். அடுத்த ஹெடிங் போடுங்க. நியம சாரி தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம். தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம். இந்த தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது எதுவும் இல்லை. தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது எதுவும் இல்லை. இப்ப நம்ம அவர்ற ஒரு மூல் இவர்ற ஒரு மூல் அப்படித்தானே சொன்னோம். இப்ப தோன்ற வெப்ப உள்ளுரை எடுத்துன்னு சொல்லிச்சுன்னா ஒரு மூல் தோன்றது, தகன வெப்ப உள்ளுரை மட்டும் ஒரு மூல் தகனம் அடையாது. இப்படி இல்லாம நம்ம சமப்படுத்தின பீசமானத்துக்கு ஏத்த மாதிரி என்ன சமப்படுத்தின தாக்கத்துக்கு ஏத்த மாதிரி அதுல வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்கிறது தான் என்ன தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம். சமப்படுத்தின ரசாயன தாக்கத்தை சமப்படுத்திய தாக்கத்தை ஏற்றா போல நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இந்த வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்கிறோம். சமப்படுத்திய சமப்பாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்கிறோம். ஏத்த நம்ம என்ன சொல்லணும்னா தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம். உதாரணத்துக்கு எடுத்த என்ன சொல்லிச்சுன்னா இப்ப எடுத்து பாரு, மெதேன் வாயு CH4 மெதேன் வாயு CH4 கேஸ். இது வந்துகிட்டு மிகையான ஓட்சனோட தானம் அடையுது. மிகையான ஓட்சனோட தானம் அடைஞ்ச உனக்கு என்ன கிடைக்க போதும், மிகையான ஓட்சனோட தானம் அடைஞ்சான்னா கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் சக H2O நீரும் கிடைக்கும். H2Oவும் கிடைக்கும். சரி, நீரும் கிடைக்கும். ஓகே, இந்த தாக்கத்தை சமப்படுறதுக்கு என்ன போடணும் சொன்னா, தாக்கத்தை சமப்படுறதுக்கு இங்க 4 இருக்கிறதால இங்க 2 போடுவாய், அதே மாதிரி இங்க 2 போடுவாய். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னா, இந்த தாக்கத்துல நடக்கிற வெப்ப உள்ளுரை மாற்றம், இந்த தாக்கத்துக்குரிய மொத்த வெப்ப உள்ளுரை மாற்றமானது மெதேனின் தகன வெப்ப உள்ளுரைக்கு சமனா இருக்கும். மெதேன தான வெப்ப உள்ளுரைக்கு சமனா இருக்கும். மெதேன தான வெப்ப உள்ளுரை தான். ஏன்னா மெதேன தான தாக்கம் தான் இது. மெதேன தான தாக்கம் என்ன, ஒரு மூல் மெதேன் மிகான ஓட்சன தகனம் அடையணும். அன்னரம் நடக்கிற வெப்ப உள்ளுரை மாற்றம் தான் என்ன, மெதேன தான வெப்ப உள்ளுரை மாற்றம் இருக்கும். இப்ப இங்க ஒரு மூல் மெதேன் என்ன செய்து மிகான ஓட்சனோட தானம் அடைகிறது. அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த முழு தாக்கத்துக்குரிய வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது நீ என்ன மெதேன தான வெப்ப உள்ளுரைக்கு சமனா இருக்கும். மெதேன தான வெப்ப உள்ளுரை மாற்றம் சமனா இருக்கும். ஆனா இவரிடத்த என்ன செஞ்சா என்ன, N2 கேஸ் நைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜன் கேஸும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா 2 NO கேஸ் உருவாக்குது. 2 NO கேஸ உருவாக்குது. இப்ப இந்த இடத்துல பார்த்தா என்ன சொல்லிச்சுன்னா, இந்த இவருக்குரிய வெப்ப உள்ளுரை மாற்றம், இந்த தாக்கத்துக்குரிய வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது 2 NO கேஸ் தோன்றல் வெப்ப உள்ளுரை மாற்றத்துக்கு சமனா இருக்கு. 2 NO கேஸ் தோன்றல் வெப்ப உள்ளுரை மாற்றத்துக்கு சமனா இருக்கு. 2 NO கேஸ் தோன்றல் வெப்ப உள்ளுரை மாற்றத்துக்கு சமனா இருக்கு. இங்க நடக்கிற தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம், அதாவது தாக்க உள்ளுரை மாற்றம், இந்த தாக்கம் நடக்க போகல. ஒரு மூல் நைட்ரஜன் ஒரு மூல் ஒட்சனும் தாக்கம் அடைஞ்சு
ரெண்டு மூல் என்ன செய்யறாரு NO கேஸை உருவாக்குறாரு. ரெண்டு மூல் NO கேஸை உருவாக்க போக நடக்கிற அந்த வெப்ப உள்ளுரை மாற்றம், அதாவது அந்த நடக்கிற அந்த டைம்ல நடக்கிற சக்தி மாற்றம், வெப்ப உள்ளுரை மாற்றம் எதுக்கு சமனா இருக்கும்டா? ரெண்டு NO கேஸிட தோன்றல் வெப்ப உள்ளுரைக்கு சமனா இருக்கும். ரெண்டு NO கேஸிட தோன்றல் வெப்ப உள்ளுரைக்கு சமனா இருக்கும். அப்போ உனக்கு இப்படி தெரியலதா? இது நைட்ரஜன் தான வெப்ப உள்ளுரைக்கு சமன்னு சரி தெரியலதா? நைட்ரஜன் தான வெப்ப உள்ளுரைக்கு சமன்னு தெரியலதா? செல்ல இயலாது. ஏன்டா நைட்ரஜன் வந்துட்டு நேரடியா ஒட்சனோட தாக்காது. நைட்ரஜன் வந்து நேரடியா ஒட்சனோட தாக்காது. அப்ப நைட்ரஜன் நேரடியா ஒட்சனோட தாக்காதுடா. இது எங்க நடக்குற? நியம நிலையில நைட்ரஜன் வந்து ஒட்சனோட தாக்காது. நியம நிலையில நைட்ரஜன் ஒட்சனோட தாக்காதுன்னு சொல்லுச்சுன்னா அப்ப இந்த தாக்கம் எப்படி நடக்கும்? இந்த தாக்கம் எங்க நடக்கும்? இது வந்துட்டு இடி மின்னல் நேரத்துல நடக்கும். இது வந்துட்டு இடி மின்னல் நேரத்துல தான் இந்த தாக்கம் நடக்கும். இடி மின்னல் நேரத்துல தான் என்ன செய்யும்? இந்த தாக்கம் நடக்கும். ஆனால் நியம நிலையில நேரடியா நைட்ரஜன் வந்துட்டு ஒட்சனோட செய்யாது, தாக்காது. நேரடியா என்ன செய்யாது? நியம நிலையில நைட்ரஜன் வந்துட்டு ஒட்சனோட செய்யாது, தாக்காது. இடிமின்னல் நேரத்துல மட்டும் என்ன செய்யும்? தாக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நைட்ரஜன் மாதிரி என்ன நடக்கும் சொல்லுன்னா Cl2 வரைக்கலாம், Br2 வரைக்கலாம், I2 வரைக்கலாம். இது அவ்வளவு என்ன செய்யாது? இது அவ்வளவு என்ன செய்யாது? ஒட்சனோட வந்துகிட்டு தாக்காது. ஒட்சனோட நேரடியா தாக்காது. இது அவ்வளவு என்ன செய்யாது? ஒட்சனோட நேரடியா செய்யாது, தாக்காது. ஆனா நினைக்கும் உனக்கு குளோரினுக்கு புரோமினுக்கு அயனுக்கு நினைக்கும் ஆக்சைடு இருக்குமே தவிர மற்றபடி என்ன செய்யாது? நேரடியா வந்துட்டு குளோரின் புரோமின் அயன் வாயுக்கள் என்ன செய்யாது? நேரடியா ஒட்சனோட செய்யாது, தாக்காது. நேரடியா ஒட்சனோட தாக்காது. ஆனா என்ன செய்யும்? ஆக்சைடு இருக்குது. ஆனா ஆக்சைடு இருக்குது. ஆனா நேரடியா தாக்காது. நேரடியா தாக்காது. சரி. இதே மாதிரி பாத்தீங்கன்னா அமோனியா வாயு எடுத்து பாரு. அமோனியா வாயுட தான தாக்கம் எடுத்தேன். அமோனியா வாயுட தான தாக்கம் எடுத்தேன்டா N2 சக H2O வரைக்கும். N2 சக H2O வரைக்கும். இதான் இதுல தாக்கம். தாக்கத்தை சாப்பிடுறது என்ன செய்யும்? இங்க 2 போடணும். இங்க 2 போட்டேன்னு இங்க 3 போடுவாய். சரியா? சாரி, 2 இல்ல, இங்க 4 போடணும். இங்க 4 போடணும். இங்க 2 போடணும். இங்க வந்துட்டு 6 போட வேண்டியது. இங்க வந்துட்டு 3 போட வேண்டியது. இதான் சமப்படுத்தின தாக்கம். இதான் வந்துகிட்டு சமப்படுத்தின தாக்கம். இதான் சமப்படுத்தின தாக்கம்ன்றது. சமப்படுத்தின தாக்கம்ன்றது. ஆனா அமோனியோட தான தாக்கம் எப்படி இருக்கும்? இல்ல. அமோனியோட தான தாக்கம்ன்றது என்ன? ஒரு மூல் அமோனியா வரைக்கணும். இங்க எத்தனை மூல் இருக்குது? 4 மூல் இருக்குது. இங்க எத்தனை மூல் இருக்குது? 4 மூல் இருக்குது. இதான் 4 மூல் இருக்குது. அப்ப இங்க நடக்கிற வெப்ப உள்ளுரை மாற்றம் வந்து இங்க இருக்கிற இது இந்த தாக்கத்துக்குரிய வெப்ப உள்ளுரை மாற்றம், இந்த தாக்கத்துக்குரிய தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது 4, அதாவது அமோனியாட தகன வெப்ப உள்ளுரை மாற்றத்துல 4 மடங்கா இருக்கும். அமோனியாட தகன வெப்ப உள்ளுரை மாற்றத்துல 4 மடங்கா இருக்கும். இதுல தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம், தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம், சரிதானே? இதுல தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம், அதாவது அமோனியாட தகன வெப்ப உள்ளுரையிட 4 மடங்கா இருக்கும். அமோனியாட தகன வெப்ப உள்ளுரையிட 4 மடங்கா இருக்கும். இதே மாதிரி பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா என்ன வரப்போதும்? என்ன இதை எடுத்து பாரு. H2S என்ன? H2S சரி. H2S கேஸ் என்ன சார்? இனி மியான ஒட்சனோட தானமடைஞ்சாரு. தாக்க ஓட்டேன்னு சொல்லிச்சுன்னா என்ன கிடைக்கும் சொல்லுச்சுன்னா உனக்கு SO2 வாயும் H2O லிக்விடும் கிடைக்கும். SO2 வாயும் H2O லிக்விடும் என்ன செய்யும்? கிடைக்கும். தாக்கத்தை சமப்படுறதுக்கு என்ன செய்யணும்? இங்க 2 போட வேண்டியது. இங்க 2ன்னா இங்க 2 போட வேண்டியது. இங்க 2 போட வேண்டி வரும். இங்க 3 போட வேண்டி வரும். இந்த இடத்துல உனக்கு என்ன சொல்லலாம்? இந்த அதாவது இந்த தாக்கத்துக்குரிய வெப்ப உள்ளுரை மாற்றம், இந்த தாக்கத்துக்குரிய வெப்ப உள்ளுரை மாற்றம்ன்றது 2H2S கேஸோட தகன வெப்ப உள்ளுரைக்கு சமனா இருக்கு. 2 மூல H2S தான வெப்ப உள்ளுரை, அதாவது H2S தான வெப்ப உள்ளுரை மாற்றத்துல 2 மடங்கா இருக்கு. 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 ஏன்னு சொல்லிச்சுன்னா தகன வெப்ப உள்ளுரைன்றது ஒரு மூல் தானமடைய போகல, ஒரு மூல் மீகான ஒட்சனோட தானமடைய போகல நடக்கிற வெப்ப உள்ளுரை மாற்றம் தான் என்ன? தான வெப்ப உள்ளுரை மாற்றம். சரியா? இதே மாதிரி எடுத்தீங்கன்னா இன்னொரு போது HCl.
HCl சரிதானே HCl என்ன சரி HCl வந்துக்கிட்டு தானமடைய சேரும் HCl வந்துக்கிட்டு மியான ஒட்சனோட தானமடைய செஞ்சேன்டா மியான ஒட்சனோட தானமடைய செஞ்சேன் உனக்கு என்ன கிடைக்க போகுது Cl2 வாயும் சக H2O லிக்விடும் கிடைக்கும் Cl2 வாயும் H2O லிக்விடும் கிடைக்கும் தாக்கத்தை சமப்படுத்த என்ன செய்யணும் தாக்கத்தை சமப்படுத்துறதுக்கு நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும்னு சொல்லி சொன்னா இங்க 2 போடலாம் ஓகே 2 இல்லை இங்க 4 போட வேண்டியது சரிதானே இங்க 4 போடணும் இந்த 4 போட்டா சரி 4 இல்லை 8 சரி 4 தானே 4 இதுல 4 போட்டேன்னு சொல்லி 4 போட்டேன்னா இதுல 2 வருவாரு 2ன்னு இதுல 1 வரும் இங்க 4ன்னு இதுல 2 வரும் இதுல 2 வரும் நினைக்கிறேன் சரி ஓகே சமப்படுத்தப்பட்டிருக்கு இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்லலாம்னா இந்த இடத்துல என்ன HCl வந்துக்கிட்டு என்ன ஒட்சனோட தாக்க முடியாது இதுல நடக்கிற என்ன வெப்போலுரை மாற்றத்தை சொல்லலாம் இதுல நடக்கிற வெப்போலுரை மாற்றம் சொல்லலாம் அது மாதிரி என்ன SBR எடுத்த என்ன சொல்லுன்னா இந்த மாதிரி இருக்கும் சரிதானே தாக்காத சமப்படுத்த செய்யணும் இங்க ரெண்டும் இங்க 4 போட வேண்டிய 4 போட வேண்டிய இருக்கும் இதே மாதிரி HI எடுத்து என்ன சொல்லிச்சேன்னா சரியா தாக்காத சமப்படுத்த இங்க ரெண்டும் இங்க 4 போட வேண்டிய இருக்கும் 4 போட வேண்டிய இருக்கும் 4 போட வேண்டிய இருக்கும் இந்த இடத்துல பாரு இப்ப சல்பர் இந்த H2S வந்துகிட்டு ஒட்சனோட தானமடை செஞ்சோம் என்ன கிடைக்குது நம்மளுக்கு SO2 வாயு தான் கிடைக்கும் என்ன கிடைக்குது SO2 வாயு தான் கிடைக்கும் SO3 வாயு கிடைக்காது SO3 வாயு கிடைக்காது என்ன சரி சொன்னா இங்க பாரு கார்பனை சரிதானே கார்பனை மிகான ஒட்சனோட தானமடை செஞ்சோன்னா உனக்கு கிடைக்கிற வாயு என்ன விளைவு என்ன கார்பன் டை ஆக்சைடு தான் கிடைக்கும் கார்பன் மோனாக்சைடு இல்ல அதே மாதிரி சல்பரை வந்து மிகான ஒட்சனோட தானமடை செஞ்சோம்னா கிடைக்கிறது என்ன SO2 வாயு தான் கிடைக்கும் SO3 இல்ல SO2 வாயு தான் கிடைக்கும் SO3 இல்ல SO2 வாயு தான் கிடைக்கும் SO3 இல்ல சரிதான் SO3 இல்ல அதே மாதிரி சிலிக்கனை போட்டாலும் என்ன SiO2 தான் கிடைக்கும் ஓகேயா SiO2 தான் கிடைக்கும் சிலிக்கனை போட்டா உனக்கு SiO2 தான் கிடைக்கும் அதே மாதிரி போடுவோமா சிலிக்கனுக்கு ஏதாவது ஒரு தாக்கம் போடுவோமா அதாவது இப்ப SiH4 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 வந்துட்டு ஒட்சனோட தானமடை தெரிஞ்சேன்டா ஒட்சனோட தானமடை தெரிஞ்ச உனக்கு என்ன கிடைக்கும்டா SiO2வும் சக H2Oவும் கிடைக்கும் SiO2வும் சக H2Oவும் கிடைக்கும் தாக்கத்தை சமப்படுத்துறதுக்கு நீ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இதுல 4 இருக்கிறதால இங்க 2 போடுவாய் இதுல ஒன்று இங்க வந்துட்டு 3 போட வேண்டியது இதே மாதிரி PS3 போட்டேன்டா இங்க NH3 இருக்கிற மாதிரி PS3 வந்துட்டு மியான ஒட்சனோட தானமடை செஞ்சேன்னு சொல்லி உனக்கு என்ன கிடைக்கும் சொன்னா P2O5வும் சக H2Oவும் சக H2Oவும் விளைவா கிடைக்கும் P2O5வும் சக H2Oவும் விளைவா கிடைக்கும் இப்ப இந்த இடத்துல பார்த்துட்டு இந்த இடத்துல தாக்கத்தை சமப்படுத்துறது பார்த்தேன்டா எடுத்தேன்டா இங்க 4 போட வேண்டி வரும் நினைக்கிறேன் 4 இதுல 2 போட வேண்டி வரும் இதுல 3 12 இதுல 6 போட வேண்டி வரும் இதுல 3 ஓட்ஸ் 6 ஓட்ஸ் இதுல 10 ஓட்ஸ் 16 ஓட்ஸ் அப்ப இங்க 8 போட வேண்டி வரும் ரெண்டால உடைக்கலுமா ஓகே அப்ப 2 போடலாம் இது 2ஆ பிரிக்கலாம் என்ன 2 இதுல 4 இதுல 1 இதுல வந்துட்டு 3 இந்த இடத்துல பாரு 3 6 ஹைட்ரஜன் இதுல 3 போட்டிருக்கு இதுல 5 ஒட்சன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்க 3 ஒட்சன் இருக்குது 5 ஒட்சன் இதுல 4 போட்டாச்சு 8 ஒட்சன் 4 ஓகே தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்கு இது வந்துட்டு PS3 வந்துட்டு ஒட்சனோட வந்துட்டு நடக்கிற தாக்கம் PS3 வந்துட்டு ஒட்சனோட தானமடைய போகல இது SiH4 வந்துட்டு ஒட்சனோட தானமடைய போகல இப்ப PS3 எடுத்த இந்த தாக்கத்துக்குரிய வெப்போலுரை மாற்றம் என்ன PS3 தானவ பொருளோட 2 மடங்கா இருக்கு இங்க SiH4 தானவ பொருளோட 1 மடங்கு தான் தானவ பொருளைக்கு சமனா இருக்கு ஓகே அடுத்த ஹெடிங் போடும்
இதான் வந்துட்டு என்ன தாக்க வெப்ப உள்ளுரை, இதான் வந்துட்டு என்ன தாக்க வெப்ப உள்ளுரை, இதான் வந்துட்டு என்ன தாக்க வெப்ப உள்ளுரைன்னு சொல்றது. சரியா? எழுதுங்க. தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம். சரிங்க, போட்டீங்களா? தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம். தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம். தாக்க வெப்ப உள்ளுரை மாற்றம். சமப்படுத்தப்பட்ட கீழே எழுது பாயிண்ட் எழுது. சமப்படுத்தப்பட்ட பீசமான சமப்படுத்தப்பட்ட இரசாயன தாக்கம் ஒன்றில், சமப்படுத்தப்பட்ட இரசாயன தாக்கம் ஒன்றில் 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 குறிப்பிடப்பட்ட பீசமான மூல் விகிதங்களின் அடிப்படையில் 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 அடிப்படையில் தாக்கம் பூர்ணமாக நிகழும் போது தாக்கம் பூர்ணமாக நிகழும் போதோ 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 ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம். தாக்கம் பூர்ணமாக நிகழும் போதோ ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் 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 அத்தாக்கத்தின் தாக்க வெப்ப உள்ளுறை மாற்றமாகும். ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் அத்தாக்கத்தின் தாக்க வெப்ப உள்ளுறை மாற்றமாகும். 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 சரியா? அடுத்ததுங்க தாக்க வெப்ப உள்ளுறை மாற்றம் தங்கும் காரணிகள். 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 ஒன்று ஒன்று ஆரம்ப இறுதி வெப்பநிலைகள். ஒன்று
ஆரம்ப இறுதி வெப்பநிலைகள். ஆரம்ப இறுதி வெப்ப நிலைகள். ஒன்று ஆரம்ப இறுதி வெப்ப நிலைகள். ரெண்டு ஆரம்ப இறுதி அமுக்கங்கள். ஒன்று ஆரம்ப இறுதி வெப்பநிலைகள். ரெண்டு ஆரம்ப இறுதி அமுக்கங்கள். ஆரம்ப இறுதி அமுக்கங்கள். ஆரம்ப இறுதி அமுக்கங்கள். மூணு மூல் எண்ணிக்கை. மூணாவது மூல் எண்ணிக்கை. மூணாவது என்ன? மூல் எண்ணிக்கை. ஒன்று ஆரம்ப இறுதி வெப்பநிலைகள். ரெண்டு ஆரம்ப இறுதி அமுக்கங்கள். மூணு மூல் எண்ணிக்கை. மூணாவது என்ன? மூல் எண்ணிக்கை. மூல் எண்ணிக்கை. நாலு பௌதீக நிலைகள். பௌதீக நிலைகள். நாலாவது என்ன? பௌதீக நிலைகள். என்ன? பௌதீக நிலைகள். பௌதீக நிலைகள். சரியா? ஓகே. அடுத்தது அடுத்த பாயிண்ட் அல்லது தோன்றல் தோன்றல் கமா தகன வெப்பங்களுக்குரிய தாக்கங்கள். தோன்றல் கமா தகன வெப்பங்களுக்குரிய தாக்கங்களில். தோன்றல் கமா தான வெப்பங்களுக்குரிய தாக்கங்களில். தோன்றல் கமா தான வெப்பங்களுக்குரிய தாக்கங்கள். தோன்றல் கமா தான வெப்பங்களுக்குரிய தாக்கங்களில். தோன்றல் கமா தான வெப்பங்களுக்குரிய தாக்கங்களில் விளைவுகளும் 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 தாக்கிகளும். விளைவுகளும் தாக்கிகளும். விளைவுகளும் தாக்கிகளும். விளைவுகளும் தாக்கிகளும் நியம நிலையிலுள்ள. நியம நிலையிலுள்ள. நியம நிலையிலுள்ள. நியம நிலையிலுள்ள பௌதீக நிலையில் இருக்க வேண்டும். நியம நிலையிலுள்ள பௌதீக நிலையில் இருக்க வேண்டும். தோன்றல் கமா தான வெப்பங்களுக்குரிய தாக்கங்களில் விளைவுகளும் தாக்கிகளும் நியம நிலையில் உள்ள பௌதீக நிலையில் இருக்க வேண்டும். 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 சரியா? இப்ப அந்த முதலாவது தாக்கத்தை எழுதிக்கொள்ளும். மெதேண்ட தான தாக்கம் பிடிக்க முதலாவது தாக்கம் ஆக மேல இருக்கிறது. அதை எழுதிட்டு வாங்க. மேல இருக்கிற மெதேண்ட தாக்கத்தை எழுதிட்டு வாங்க. மேலைக்கு முதலாவது தாக்கம் எழுதிட்டீங்களா? எழுதுங்க கீழே. இத்தாக்க வெப்பம் இத்தாக்க வெப்பம் மெதேன் வாயுவின் CH4 கேஸின். மெதேன் வாயுவின் CH4 கேஸின் இத்தாக்க வெப்பம் மெதேன் வாயுவின் தகன வெப்பத்திற்கு சமனாகும். இத்தாக்க வெப்பம் மெதேன் வாயுவின் தகன வெப்பத்திற்கு சமனாகும். தகன வெப்பத்திற்கு சமனாகும். தகன வெப்பத்திற்கு சமனாகும். சரியா? இத்தாக்க வெப்பம் மெதேன் வாயுவின் தகன வெப்பத்திற்கு சமனாகும். அடுத்ததுங்க. அடுத்தது மெதேன் வாயுவின் மெதேன் வாயுவின் மெதேன் வாயுவின் மெதேன் வாயுவின் தகன வெப்பமானது. மெதேன் வாயுவின் மெதேன் வாயுவின் தகன வெப்பமானது. மெதேன் வாயுவின் தகன வெப்பமானது. மெதேன் வாயுவின் தகன வெப்பமானது. மெதேன் வாயுவின் தகன வெப்பமானது ஒரு மூல். மெதேன் வாயுவின் தகன வெப்பமானது ஒரு மூல் CO2 வாயுவினதும். ஒரு மூல் CO2 வாயுவினதும். ஒரு மூல் CO2 வாயுவினதும். CO2 வாயுவினதும் 2 மூல். ஒரு மூல் CO2 வாயுவினதும் 2 மூல் நீரினதும். 2 மூல்
நீரினதும் 2 மோல் நீரினதும் 2 மோல் நீரினதும் 2 மோல் நீரினதும் தோன்றல் வெப்பங்களின் 2 மோல் நீரினதும் தோன்றல் வெப்பங்களின் தோன்றல் வெப்பங்களின் தோன்றல் வெப்பங்களின் கூட்டுத்தொகைக்கு தோன்றல் வெப்பங்களின் தோன்றல் வெப்பங்களின் கூட்டுத்தொகைக்கு தோன்றல் வெப்பங்களின் கூட்டுத்தொகைக்கு கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையாது கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையாது 1 மோல் CO2 வாயுவினதும் 2 மோல் நீரினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையாது தோன்றல் வெப்பங்கள் 1 மோல் CO2 வாயுவினதும் 2 மோல் நீரினதும் தோன்றல் வெப்பங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையாது சமனாக அமையாது சரியா சமனாக அமையாது அடுத்த ரெண்டாவது இருக்கிற தாக்கத்தில் இருங்க N2 கேஸும் O2 கேஸும் தாக்கம் அடைஞ்சு 2 NO கேஸ் உருவாகிற தாக்கம் ரெண்டாவது இருக்கிற தாக்கத்தில் இருங்க ரெண்டாவது இருக்கிற தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க ரெண்டாவது இருக்கிற தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க ரெண்டாவது இருக்கிற தாக்கம் இந்த ரெண்டாவது தாக்கம் இருக்கு தானே இது வந்துகிட்டு இது வந்துட்டு ஒரு அகவெப்ப தாக்கமா இருக்குமே இந்த ரெண்டாவது இருக்கிற தாக்கம் வந்துட்டு ஒரு அகவெப்ப தாக்கமா இருக்கும் அகவெப்ப தாக்கம் தெரியும் தானே அதாவது வெப்பம் உள்ளடக்கப்படுற தாக்கம் அதாவது இப்போ என்ன தாக்கியை விட வெப்பத்துக்கு தாக்கியை விட விலை விட வந்து வெப்ப உள்ள கூட இருக்கிற தாக்கம் தாக்கியை விட விலை விட வெப்ப உள்ள கூட இருக்கிற தாக்கம் அல்லது வெப்பம் வந்து உள்ளெடுக்கப்படுற தாக்கம் எத்தனை சொல்றது அகவெப்ப தாக்கம் இந்த தாக்கம் வந்துட்டு ஒரு அகவெப்ப தாக்கமே இது வந்துட்டு ஒரு அகவெப்ப தாக்கமா இருக்கும் ஒரு அகவெப்ப தாக்கமா இருக்கு சரிதானே ரெண்டாவது தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க எழுதுங்க இங்க இத்தாக்க வெப்பம் இத்தாக்க வெப்பம் இத்தாக்க வெப்பம் இத்தாக்க வெப்பம் தாக்க வெப்பம் NO கேஸின் இத்தாக்க வெப்பம் NO கேஸின் NO கேஸின் இத்தாக்க வெப்பம் NO கேஸின் இத்தாக்க வெப்பம் NO கேஸின் NO கேஸின் தோன்றல் வெப்பத்தின் NO கேஸின் தோன்றல் வெப்பத்தின் NO கேஸின் NO கேஸின் தோன்றல் வெப்பத்தின் NO கேஸின் தோன்றல் வெப்பத்தின் NO கேஸின் தோன்றல் வெப்பத்தின் தோன்றல் வெப்பத்தின் தோன்றல் வெப்பத்தின் இருமடங்காக இருக்கும் இத்தாக்கத்துக்குரிய வெப்பம் NO கேஸின் தோன்றல் வெப்பத்தின் இருமடங்காக இருக்கும் தோன்றல் வெப்பத்தின் NO கேஸின் தோன்றல் வெப்பத்தின் இருமடங்காக இருக்கும் இருமடங்காக இருக்கும் இது 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 நைட்ரஜன் வாயுவின் N2 கேஸின் நைட்ரஜன் வாயுவின் N2 கேஸின் N2 கேஸின் நைட்ரஜன் வாயுவின் N2 கேஸின் தகன வெப்பம் அல்ல தகன வெப்பம் அல்ல N2 கேஸின் தகன வெப்பம் அல்ல N2 கேஸின் தகன வெப்பம் அல்ல தகன வெப்பம் அல்ல ஏனெனில் 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 நியம நிலையில் ஏனெனில் நியம நிலையில் நியம நிலையில் நியம நிலையில் நியம நிலையில் நியம நிலையில் நைட்ரஜன் நைட்ரஜன் வாயுவானது நியம நிலையில் நைட்ரஜன் வாயுவானது நியம நிலையில் நைட்ரஜன் வாயுவானது ஆக்சிஜன் வாயுவுடன் நைட்ரஜன் வாயுவானது ஆக்சிஜன் வாயுவுடன் நைட்ரஜன் வாயுவானது ஆக்சிஜன் வாயுவுடன் நியம நிலையில் நைட்ரஜன் வாயுவானது ஆக்சிஜன் வாயுவுடன் தாக்காது நியம நிலையில் நைட்ரஜன் வாயுவானது ஆக்சிஜன் வாயுவுடன் தாக்காது
ஆக்சிஜன் வாயுவுடன் தாக்காது. ஆக்சிஜன் வாயுவுடன் தாக்காது. ஆனால் இடி மின்னலின் போது தாக்கும். 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 இத்தாக்கம் இத்தாக்கம் ஒரு அகவெப்பத்துக்குரிய தாக்கமாகும். இத்தாக்கம் இத்தாக்கம் ஓர் அகவெப்பத்துக்குரிய தாக்கமாகும். இத்தாக்கம் ஓர் அகவெப்பத்துக்குரிய தாக்கமாகும். இத்தாக்கம் ஓர் அகவெப்பத்துக்குரிய தாக்கமாகும். சரிங்களா? அடுத்தது N2 மாதிரியா? ஓகே, Cl2Br2. ஓகே, அடுத்ததுங்க Cl2, அதாவது குளோரின் வாயு. சரி, குளோரின், புரோமின், அயோடின். Cl2, Br2, I2. Cl2 அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. Cl2, Br2, I2. Cl2, Br2, I2 போன்ற மூலகங்களுக்கு ஆக்சைடுகள் காணப்படுகின்ற போதிலும் Cl2, Br2, I2 போன்ற மூலகங்களுக்கு ஆக்சைடுகள் காணப்படுகின்ற போதிலும் ஆக்சைடுகள் காணப்படுகின்ற போதிலும் ஆக்சைடுகள் காணப்படுகின்ற போதிலும் ஆக்சைடுகள் காணப்படுகின்ற போதிலும் இம்மூலகங்களுக்கு ஆக்சைடுகள் காணப்படுகின்ற போதிலும் இம்மூலகங்களுக்கு தகன வெப்பம் இல்லை. 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 மூலகங்களுக்கு தகன வெப்பம் இல்லை. மூலகங்களுக்கு தகன வெப்பம் இல்லை. அதாவது 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 இவை இவை ஆக்சிஜனுடன் O2 இவை ஆக்சிஜனுடன் O2 நேரடியாக தாக்காது. இவை ஆக்சிஜனுடன் O2 நேரடியாக தாக்காது. ஆக்சிஜனுடன், அதாவது O2 நேரடியாக தாக்காது. நேரடியாக தாக்காது. நேரடியாக தாக்காது. நேரடியாக தாக்காது. நேரடியாக தாக்காது. சரியா? அடுத்ததுங்க குளோரின், புரோமியம் முடிஞ்சு அடுத்தது. ஓகே, இந்த கார்பன் சல்ஃபருக்கு வரும். கார்பனின் தகன விளைவு. அடுத்ததுங்க கார்பனின் தகன விளைவு. கார்பனின் தகன விளைவு. கார்பனின் தகன விளைவு கார்பன் டை ஆக்சைடு ஆகும். கார்பனின் தகன விளைவு கார்பன் டை ஆக்சைடு ஆகும். அதாவது CO2 கார்பன் டை ஆக்சைடு ஆகும். CO2 ஆகும். கார்பனின் தகன விளைவு கார்பன் டை ஆக்சைடு ஆகும். CO2 ஆகும். CO2 ஆகும். CO2 ஆகும். கந்தகத்தின் தகன விளைவு கந்தகத்தின் தகன விளைவு கந்தகத்தின் தகன விளைவு கந்தகத்தின் தகன விளைவு SO2 ஆகும். கந்தகத்தின் தகன விளைவு SO2 ஆகும். கந்தகத்தின் தகன விளைவு SO2 ஆகும். கார்பனின் தகன விளைவு CO2 ஆகும். கார்பன் டை ஆக்சைடு ஆகும். CO2 ஆகும். அழைப்புகள் போட்டுங்க. CO இல்லை, கார்பன் மோனாக்சைடு இல்லை. அழைப்பில் வேணா போட்டுக்கொள்ளுங்க. கார்பன் மோனாக்சைடு அல்லது. அதே மாதிரி என்ன, சல்பரின் தகன விளைவு கந்தகத்தின் தகன விளைவு SO2 ஆகும். SO2 ஆகும். அதே மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. அடைப்புகள் என்ன முடிஞ்சு வச்சுன்னா SO3 அல்ல. என்ன, SO3 அல்ல. SO3 அல்ல.
கார்பனின் தான விளைவு SO2 ஆகும். SO3 அல்ல. SO3 பெற வேறு நிபந்தனைகள் பயன்படுத்தப்படும். 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 ஓகே, வேறு நிபந்தனைகள் பயன்படுத்தப்படும். இப்ப இந்த கீழே இருக்கிற தாக்கங்களை எழுதிக்கொள்ளும். கீழே இருக்கிற தாக்கங்கள் எல்லாத்தையும் அப்படியே எழுதி கொள்ளுங்க. கீழே இருக்கிற தாக்கங்கள் எல்லாத்தையும் அப்படி எழுதி கொள்ளும். கீழே இருக்கிற தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க. எழுதப்பட்டிருக்கிற அனைத்து தாக்கத்தையும் எழுதி கொள்ளும். எழுதப்பட்டிருக்கிற அனைத்து தாக்கத்தையும் எழுதி கொள்ளுங்க. எழுதப்பட்டிருக்கிற அனைத்து தாக்கத்தை எழுதி கொள்ளும். சரியா? சரியா? அடுத்த ஹெடிங் போடுங்க. எசுவின் விதி. எசுவின் வெப்ப கூட்டல் விதி. எசுவின் விதி. எசுவின் வெப்ப கூட்டல் விதின்னு சொல்லலாம். இல்லாட்டி
ஓகே, எஸ்வின் வெப்ப கூட்டல் விதி. எஸ்வின் வெப்ப கூட்டல் விதின்றது எதுவும் இல்லை. இங்க பாரு, நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, காவிகளோட கூட்டுத்தொகையில காவிகளோட கூட்டல்ல பார்த்துருப்பீங்க. காவிகளோட கூட்டல்ல பார்த்துருப்பீங்க, காவிகள் படிக்க போல பார்த்துருப்பீங்க. ஏயில இருந்து ஏயில இருந்து பிக்கு போறான். ஏயில இருந்து பிக்கு போகணும். ஏயில இருந்து பிக்கு போகல. ஏயில இருந்து பிக்கு போறதுக்கான, அதாவது ஏயில இருந்து பிக்கு போகணும். ஏயில இருந்து பிக்கு போகக்குள்ள இருக்கிற அந்த காவியிட பெருமதியும் ஏயில இருந்து பிக்கு போறன்றது, ஏயில இருந்து பிக்கு போறன்றது, ஏயில இருந்து பிக்கு போறன்றது என்ன? ஏயில இருந்து சிக்கு போய் சில இருந்து பிக்கு போறதுக்கு சமனா இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. என்ன காவிகளோட கூட்டல் இதுல பார்த்துருப்பீங்க, காவி கூட்டல்ல பார்த்துருப்பீங்க. ஏயில இருந்து பிக்கு போறன்றது ஏயில இருந்து சிக்கு போய் சில இருந்து பிக்கு போறதுக்கு சமனா இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லலாம் உங்களுக்கு, ஏயில இருந்து டிக்கு போய் டியில இருந்து இக்கு போய் இல இருந்து திரும்ப பிக்கு போறதுக்கு சமனா இருக்குன்னு சொல்லலாம். சொல்லலுமா? திரும்ப பிக்கு போறதுக்கும் சமனா இருக்குன்னு சொல்லலாம். சொல்லலுமா? அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோவ. என்ன, இங்க இருந்து எஃப்க்கு போய் திரும்ப என்ன செய்யுது, எஃப்ல இருந்து பிக்கு போறது, திரும்ப எஃப்ல இருந்து பிக்கு போகுது, இப்படின்னு சொல்லலாம். இப்படியும் என்ன சொல்லலாம். அதாவது இப்ப இது வந்துகிட்டு இது வந்துட்டு டெல்டா H1 இருக்குது, இது டெல்டா H2 இருக்காரு, இது வந்துட்டு டெல்டா H3 இருக்காரு, இது வந்துட்டு டெல்டா H4 வருது, இது வந்துட்டு டெல்டா H5 இருக்குது, இது வந்துட்டு டெல்டா H6, இது டெல்டா H7, இது டெல்டா H8, டெல்டா H8. சரியா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம், நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க இந்த விடயம். அதாவது டெல்டா H1 டெல்டா H1ன்றது டெல்டா H1ன்றது டெல்டா H2டையும் டெல்டா H3டையும் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு. டெல்டா H1ன்றது என்ன, டெல்டா H2டையும் டெல்டா H3டையும் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு. அதே மாதிரி என்ன, டெல்டா H4டையும் டெல்டா H5டையும் டெல்டா H6டையும் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு. இங்க இருந்து இங்க போறன்றது இங்க இருந்து இப்படியே போய் இப்படி வர்றதுக்கு சமனா இருக்கு. அதே மாதிரி இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே போறதுக்கு சமனாகவும் இருக்கு. அப்படி இல்லைன்னு நமக்கு என்ன சொல்லலாம், இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே போய் இப்படியே போறதுக்கு சமனா இருக்கு. அதாவது டெல்டா H4டையும் டெல்டா H5டையும் டெல்டா H7டையும் டெல்டா H8டையும் கூட்டுத்தொகைக்கு சமம், இப்படியும் சொல்லலாம். சொல்லலுமா? சொல்லலாம். இதான எஸ்வின் விதின்னு சொல்றது. இதான எஸ்வின் விதின்னு சொல்றது. ஆரம்ப தொகுதியும் இறுதி தொகுதியும் மாறாம இருக்க போகல. ஆரம்ப தொகுதியும் இறுதி தொகுதியும் மாறாம இருக்க போகல. ஆரம்ப தொகுதியிலிருந்து இறுதி தொகுதிக்கு போகக்குள்ள இருக்கிற வெப்ப உள்ளுறை மாற்றமானது, ஆரம்ப தொகுதியிலிருந்து இறுதி தொகுதிக்கான வெப்ப உள்ளுறை மாற்றமானது, ஆரம்ப தொகுதியிலிருந்து இறுதி தொகுதிக்கான வெப்ப உள்ளுறை மாற்றமானது அதன் மாற்று வழி மாற்று வழி பாதையினூடாக செல்லும் போது, அதன் மாற்று வழியினூடாக செல்லும் போதோ ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றங்களின் அச்சர கணித கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையும். ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றங்களின் அச்சர கணித கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையும். இதான் என்ன, எஸ்வின் வெப்ப கூட்டல் விதி செல்லுது. இதான எஸ்வின் வெப்ப கூட்டல் விதி செல்லுது. என்ன, ஆரம்ப தொகுதி இறுதி தொகுதி மாறாது இருக்கும் போதோ ஆரம்ப தொகுதியிலிருந்து இறுதி தொகுதிக்கான வெப்ப உள்ளுறை மாற்றமானது, ஆரம்ப தொகுதியிலிருந்து இறுதி தொகுதிக்கு செல்வதற்கான வெப்ப உள்ளுறை மாற்றமானது அதன் மாற்று வழி அதன் மாற்று வழியினூடாக செல்லும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றங்களின் அச்சர கணித கூட்டுத்தொகை சமனாக அமையும். இதான சொல்றது எஸ்வின் வெப்ப கூட்டல் செல்லு. இதான் வந்துட்டு என்ன, எஸ்வின் வெப்ப கூட்டல் செல்லு. சரியா? எழுதுங்க, எழுதிக்கொள்ளுங்க. சரியா? ஆரம்ப தொகுதியும் இறுதி தொகுதியும் இறுதி தொகுதியும் மாறாதிருக்கும் போது, ஆரம்ப தொகுதியும் இறுதி தொகுதியும் மாறாதிருக்கும் போது, ஆரம்ப தொகுதியும் இறுதி தொகுதியும் மாறாதிருக்கும் போது, ஆரம்ப தொகுதியும் இறுதி தொகுதியும் மாறாதிருக்கும் போது
ஆரம்ப தொகுதியும் இறுதி தொகுதியும் மாறாதிருக்கும் போதோ ஆரம்ப தொகுதியிலிருந்து இறுதி தொகுதிக்கான வெப்ப உள்ளுறை மாற்றமானது ஆரம்ப தொகுதியிலிருந்து இறுதி தொகுதிக்கான வெப்ப உள்ளுறை மாற்றமானது ஆரம்ப தொகுதியிலிருந்து இறுதி தொகுதிக்கான வெப்ப உள்ளுறை மாற்றமானது ஆரம்ப தொகுதியும் இறுதி தொகுதியும் மாறாதிருக்கும் போதோ ஆரம்ப தொகுதியும் இறுதி தொகுதியும் மாறாதிருக்கும் போதோ ஆரம்ப தொகுதியும் இறுதி தொகுதி மாறாதிருக்கும் போதோ ஆரம்ப தொகுதியிலிருந்து இறுதி தொகுதிக்கான வெப்ப உள்ளுறை மாற்றமானது ஆரம்ப தொகுதியிலிருந்து இறுதி தொகுதிக்கான வெப்ப உள்ளுறை மாற்றமானது ஆரம்ப தொகுதியிலிருந்து இறுதி தொகுதிக்கான வெப்ப உள்ளுறை மாற்றமானது அதன் மாற்று வழியினூடாக செல்லும் போது அதன் மாற்று வழியினூடாக செல்லும் போது அதன் மாற்று வழியினூடாக செல்லும் போதோ அதன் மாற்று வழியினூடாக செல்லும் போது அதன் மாற்று வழியினூடாக செல்லும் போது அதன் மாற்று வழியினூடாக செல்லும் போதோ ஏற்படும் அதன் மாற்று வழியினூடாக செல்லும் போதோ ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றங்களின் 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 அச்சர கணித கூட்டுத்தொகைக்கு 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 சமமாக அமையும் ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றங்களின் அச்சர கணித கூட்டுத்தொகைக்கு சமமாக அமையும் ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றங்களின் அச்சர கணித கூட்டுத்தொகைக்கு சமமாக அமையும் ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றங்கள் அச்சர கணித கூட்டுத்தொகைக்கு சமமாக அமையும் சமமாக அமையும் சரியா இப்ப அந்த படத்தை வரைஞ்சி அப்படியோ கீழே இருக்கிறது எழுதிக்கொள்ளும் படத்தை வரைஞ்சி ABCDF சரி படத்தை வரைஞ்சி அப்படியே கீழே இருக்கிறத எழுதி கொள்ளுங்கோ எழுதிங்களா சரியா
ஓகே, இதான் வந்துட்டு என்ன எஸ்வின் விதின்னு சொல்றது. எஸ்வின் விதி என்ன சொல்லுது? ஏல இருந்து பிக்கு போறன்றதுக்கு, அதாவது இங்க இருந்து ஏல இருந்து பிக்கு போகக்குள்ள ஏற்படுற வெப்பொழுது மாற்றமானது இங்க இருந்து இப்படியே போய் இங்க இருந்து வாரத்துக்கு வெப்பொழுது மாற்றது சமனா இருக்கும். அதே மாதிரி என்ன இங்க இருந்து வந்து இப்படியே போய் இப்படியே போறதுக்கான வெப்பொழுது மாற்றது சமனா இருக்கும். அதே மாதிரி என்ன இங்க இருந்து இப்படியே வந்து இப்படியே போறதுக்கான வெப்பொழுது மாற்றது சமனா இருக்கும். இதுல வந்து உனக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, இல இருந்து பிக்கு போக்குள்ள வெப்பொழுது மாற்றம், அதாவது என்ன டெல்டா H6 ஆனது டெல்டா H6ம் என்ன டெல்டா H7 டெல்டா H8 கூட்டுத்தொகை சமனா இருக்கு. டெல்டா H6 ஆனது டெல்டா H7 டெல்டா H8 கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும்னு உனக்கு என்ன சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? ஓகே தானே. இந்த வகுப்பு பத்தி நான் ஏற்கனவே சொல்லியும் இருக்கேன். என்ன ஃபுல்லா ஃப்ரீயா நடக்கிற உங்களுக்கு எனர்ஜெட்டிக்ஸ் வகுப்பு 2027 பேச்சுக்குரியது. திங்கள்ல இருந்து வெள்ளி வரும் வரைக்கும் இரவு 8ல இருந்து 7:45 சாரி 8ல இருந்து 9:45 வரை வரைக்கும் நடக்கும். இரவு 8ல இருந்து 9:45 வரை வரைக்கும் நடக்கும். திங்கள்ல இருந்து வெள்ளி வரை இந்த வகுப்பு உங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீயா தான் நடக்க போதும். தியரி மட்டும் இல்ல, 1979 இருந்து 2025 வரை வரைக்கும் அனைத்து பாஸ் பேப்பர்களையும் இந்த வகுப்புல செய்யப்படுறேன். சரியா? மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே பிள்ளைகள், நான் இதோட இன்றைக்கு இந்த வகுப்பை முடிச்சு கொள்றேன். நாளை சந்திப்போம். ஓகே.